மிதன ராசி மிதன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். மிதன ராசி பெண்கள் வாழ்க வளமுடன். இதை கேட்ட பார்த்த வரைக்கும் ராசியில் குரு இருந்து நிறைய கஷ்டங்கள், குடும்பத்தில் நிறைய பிரச்சனைமா, எனக்கு பிபி சுகர்லாம் எகிரி போச்சு. அது மட்டும் இல்லாமல் டே டு டே பிரச்சனைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு உணவு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அந்த கேதுடைய அமைப்பு அம்பாள் கேதுடைய அமைப்பாக இருக்கா. அங்கே இறைவன் வந்து ராகுடைய அமைப்பாகவே இருக்கார். அந்த ஆலயத்திற்கு சென்று ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சொர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு. 2026 இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் பெண்களுக்கு, நம்மளுடைய இல்லத்தரசிகளுக்கு என்பதை இந்த பதிவில் காணவிருக்கிறோம். இந்த வருடம் வந்து என்னென்ன விஷயங்களை செய்யணும், ஏன்னா நிறைய கடன் பிரச்சனைமா, உறவுகள் சார்ந்த பிரச்சனைமா, எனக்கு இன்னும் வந்து 35-40 வயது ஆகுது, எனக்கு இன்னும் திருமணமே நடக்கலை, ஒரு பொருளாதார நெருக்கடி வந்து கழுத்தை பிடிக்குது, உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்குது, எனக்கு வந்து ஒரு வீடு வண்டி வாகன யோகம் அமையுமா இப்படின்னு பல்வேறுபட்ட கேள்விகள் இருக்குது அனைவருக்கும். உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் இந்த பதிவில் இருக்குது. பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான சக்தி வாய்ந்த பீஜ மந்திரத்தையும் இறை வழிபாட்டையும் இந்த ஆண்டு முழுவதும் கடைபிடிக்கும் பொழுது இந்த 2026 உங்களுக்கான பொற்காலமே. மிதன ராசி மிதன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். மிதன ராசி பெண்கள் வாழ்க வளமுடன். இதை கேட்ட மாத்திரத்திலேயே கமெண்ட் செய்பவர்களுக்கு உங்களுக்கான ஒரு வாழ்வின் புதிய ஆரம்பம் உடனே வந்து ஆரம்பமாகிடும். இந்த நொடியிலிருந்து உங்கள் வாழ்வில் ஏற்றத்திற்கான அற்புதமான தருணம் அப்படின்னு வந்து சொல்லலாம். மிதனராசி பெண்கள் வந்து ரொம்ப திறமைசாலிகள். அடுத்தவங்க அறிவையே அளந்துரும் இதில் இருக்கக்கூடிய திருவாதிரை. அப்படி வந்து ஒரு சிறப்பு மிக்க ராசி அப்படின்னு வந்து சொல்லலாம். காத்து கொண்டிருக்கிறார்கள், எங்களுக்கு எப்போ வந்து ஒரு நல்லது நடக்கும், எங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்காதா, நிறைய வலி வேதனையுடன் ஒரு கொள்கை பிடிப்புடன் வேகமாக பயணித்து கொண்டிருக்கின்ற மிதுனத்திற்கு ஒரு நற்பலன்களும் இல்லையே என்ற ஏக்கமும் மனசோர்வும் அதிகம். ஏன்னா புதனுடைய வீடு அல்லவா, ஏதாவது வந்து கஷ்டப்பட்டு நடக்கலன்னா அங்கே வந்து மனத்தொய்வு அடைஞ்சிடுறாங்க. அந்த மனத்தொய்வுலாம் இப்போல்லாம் நீங்கள் அடைய வேண்டிய அவசியமே இல்லை. ஜான்லேருந்தே உங்களுக்கு வந்து அந்த சிறப்பான பொழுது வந்து உதயம் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், நம்ம கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை செய்யும் பொழுதே உங்கள் வாழ்க்கை என்றும் வளமுடன் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இறைவனுடைய பெரும் கருணை உங்களுக்கு இருக்குது. நல்லதை சொல்ல சொல்ல, நல்லதை கேட்க கேட்க, நல்லதை பகிர பகிர மிதுனத்திற்கு அட்டகாசமான ஒரு வளமையான வாழ்வுன்னு சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் ராசியில் குரு இருந்து நிறைய கஷ்டங்கள், குடும்பத்தில் நிறைய பிரச்சனைமா, எனக்கு பிபி சுகர்லாம் எகிரி போச்சு. அது மட்டும் இல்லாமல் டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய ஒரு சித்த பிரம்மம் பிடிச்சா மாதிரி யோசனை யோசனை யோசனை, அது என்ன யோசனை தெரில, எல்லா யோசனையும் போட்டு உழைப்பையும் போட்டால் வெறும் கையாக திரும்பி வந்தேன் அப்படின்னு கவலைக்கு ரொம்ப யோசனையாக இருந்த, கவலைப்பட்டு கொண்டிருந்த என்னுடைய மிதுன ராசி சகோதரிகளுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான வருடம் அப்படின்னு சொல்லணும். அவங்க எண்ணிய எண்ணங்கள் எண்ணியவாறே இந்த காலகட்டம் செயல்படும். அவங்க போட்ட முயற்சிகள் எல்லாம் பயனளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். ஏன்னா 7-10 கூடிய குரு அவங்க ராசிலேயே அமர்ந்த ஒரு பாதகாதிபதியும் கூட. எதையுமே வந்து அவங்க ஒரு முழுமையாக ஒரு சந்தோஷமாக அனுபவிக்க முடியாத நிலையில் வந்து ஒரு அல்லல் பட்டு கொண்டிருந்தாங்க. இப்போ 2ஆம் இடத்திற்கு வந்து அவர் வந்து முதல்ல அவங்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகத்தை தரப்போகிறாரு. உத்தியோகத்தில் பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைனா அதெல்லாம் தீர்த்து தரக்க போகிறாரு. நோய் தீர்க்க போகிறாரு, கடன் தீர்க்க போகிறாரு. எதிரிகள் இருந்தால் அவங்க வந்து இருக்கிற இடம் தெரியாமல் ஒன்று எதிரியை விட்டு இவங்க வந்துடுவாங்க, இல்லை எதிரிகள் இவங்க இருந்தாங்கன்னா அந்த இடத்த விட்டு நகர்ந்து விடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான தருணம். நோயில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு நோய்க்கான ஒரு நல்ல மருத்துவம் கிடைக்கல அப்படின்றவங்க நிறைய இந்த ஸ்பைனல் கார்டு பிரச்சனைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு உணவு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அந்த மாதிரி இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த உணவுக்குழல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தவங்க, ஒரு சிலருக்குலாம் வந்து இந்த பிறப்பிறப்பு சம்மந்தமான அந்த ஒரு சிறுநீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் ஏற்படும். அவங்க தசாபுத்திகள் தான் அதுக்கு. ஒரு சனி ராகு இது செவ்வாய் தசாபுத்திலாம் நடந்திருந்ததுன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள். உடல் ஆரோக்கியத்தில் இப்போ அவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு முன்னேற்றம் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய தடைகளை சந்திச்சிருந்தோம்மா, எதுலேயுமே வந்து தடை தடை தடை, அது எங்கேருந்து தான் வரும்னு தெரில, ஒரு முழுமை பெறாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தோன்றவங்களுக்கு இப்போ இந்த காலகட்டம் அருமையான ஒரு சூழல். எல்லாமே வெற்றி தான். அவங்க போய் வந்து செஞ்ச காரியம் எல்லாமே
வெற்றி கொடுக்கட்டு தான். இது வரைக்கும் முயற்சி செஞ்சு நடக்காத காரியங்கள் கூட இப்போ நடக்கும். இந்த வருடம் வந்து உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரியோ, இல்லை பெரிய வந்து ஒரு வம்பு வழக்கு வியாஜங்கள் கொடுக்குற மாதிரியோ, இல்லை நோயை கொடுக்குற மாதிரியோ கிரகங்கள் அமையலை. எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. கொடுத்த கடன் வந்து பைசல் ஆகும். இல்லை லோன் எதனா எதிர்பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கும். அதே போல் உங்களுக்கான ஒரு தொழிலை வந்து ஒரு விரிவுபடுத்திக்கிறது, கடன்களை தீர்த்து கொள்வது, நிறைய பிரச்சனைகள், சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களை சந்தித்து கொண்டிருக்கலாம். இப்போ அதெல்லாம் தீர்வது, நீண்ட நாட்களாக திருமண தடை இருந்துச்சு இல்லையா, ஒரு 35 வயசு 40 வயசு அவங்களுக்குலாம் வந்து திருமணம் வந்து செட் ஆகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது, தொழிலில் மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடியது மிதுனம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வரைக்கும் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம், வீட்டில் சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது, வேறு மதம் ஜாதி நாங்கள் வந்து சொல்லி திருமணம் முடிச்சுக்க முடியுமானா தாராளமாக இந்த காலகட்டம் வந்து முடித்து கொள்ளலாம். அனைத்துமே வந்து அற்புதமாய் நடக்கும். எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ பிள்ளையார்பட்டி விநாயக பெருமானை வழிபடுவதும், பழமையான சிவ ஆலயங்கள் நம்ம காளஹஸ்தி பெருமானை அங்கே சென்று வழிபடுவதும், இறைவன் இறைவியை வழிபடும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அம்பாளுடைய இடுப்பில் கேதுவே இருக்குது, இருக்கக்கூடிய பாம்பையை அந்த அம்மா வந்து பெல்ட்டாக போட்டிருக்காங்க. அது கேதுவனுடைய அமைப்பு. அம்பாள் கேதுவுடைய அமைப்பாக இருக்கா. அங்கே இறைவன் வந்து ராகுடைய அமைப்பாகவே இருக்கார். அந்த ஆலயத்திற்கு சென்று நேரம் கிடைக்கும்போது பரிகாரம்லாம் பண்ணணும் இல்லை, அது காற்றுத்தலம். அந்த இடத்துக்கு போய் சென்று வழிபட்டு வரும்பொழுது மிதுனம் அசாத்திய பலன்களை அசால்ட்டாக காணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மற்றபடி பிள்ளையார்பட்டி சென்று வருவது ரொம்ப சிறப்பு. ஓம் கம் கணபதியே நமக இந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய மிதுனம் அனைத்து விதமான தடைகளையும் நீக்கி அற்புதமான பலன்களை அட்டகாசமாக பெற்றுக்கொள்ளும். உங்களுக்கான தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு, காத்திருந்த விஷயங்கள், உங்கள் எண்ணங்கள் ஈடாவது, இதுவரைக்கும் அப்படியே தேங்கி இருந்ததெல்லாம் பணம் வந்த உடனே பக்காவாக நடக்கும்னு சொல்லலாம். கையில் பைசா பொருளுமா அப்படின்றவங்களாம் இப்போ கட்டு பணத்தை கையில் பார்ப்பீங்க. நீண்ட காலம் முதலீடு செய்வது, வீடு எல்லாம் ரெனோவேட் பண்ணுவது, இல்லை கடன்லையாவது ஒரு வந்து அப்பார்ட்மெண்ட் வாங்குவது, வண்டி வாகன பழுதெல்லாம் பார்த்து கொள்வது, பழசை கொடுத்து புதுசாக வாங்குவது, அந்த மாதிரி பழுதாக இருந்தாலும் இப்போ சீரமைத்து கொள்ளணும். முன்னோர்களின் ஆசிகள், நம்ம குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடுவது, அதே போல் நீண்ட தூர ஆன்மீக பயணங்கள் செய்வது, இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மிதுனத்திற்கு இந்த காலகட்டம் ரொம்ப வந்து சிறப்பான பலன்கள். இது வரைக்கும் காத்திருந்து ஒரு செயலும் நடக்கலை அப்படின்றவங்களாம், உங்களுடைய லக்னங்கள்லாம் வந்து ஒரு ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனமாக இருக்கும்போது கொஞ்சம் வேகமாக நடைபெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்க. தான தர்மம் நிறைய செய்யுங்க. சனிக்கிழமை தோறும் ஒரு உணவு அன்னதானம் பண்ணுறதோ, இல்லை உங்கள் பிறந்த கிழமைகளில் அன்னதானம் பண்ணும்பொழுது, நல்லா உங்களால் இயன்றது அன்னதானம் பண்ணும்பொழுது, எப்போ அன்னதானத்துக்கு நான் ஒரு வழியே சொல்லியிருக்கிறேன். 11 ரூபா சில்லறை பணம், ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி, எலுமிச்சங்க ஊறுகாய், ஒரு இனிப்போடு ஃபுல் மீல்ஸ் வாங்கி கொடுக்கும் பொழுது மிதுனம் மிளிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப ஜொலிக்கும். அதை வந்து பார்க்கும்போதே அவங்களுக்கு ஒரு ஷைனாக இருக்கும். அவங்களுடைய உறவு சார்ந்த பிரச்சனை தீர்தலேருந்து நல்ல லைஃபு, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகளை நழுவ விட்டுடாதீங்க. எல்லாமே நடக்க போகுது. பிளான் வெல், ப்ரிப்பேர் வெல், நல்லா சொல்லுவோம் இல்லையா, எல்லாமே ஆல் இஸ் வெல். அப்போ மிதுனத்துக்கு அப்போ சிறப்பாக செயல்பட்டு உங்கள் வெற்றியை உறுதியாக்கி கொள்ளுங்கள். மிதுன ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ராசிக்கான பலனை வந்து நம்ம அருமையாக பார்த்துருக்குறோம். மேற்கொண்டு உங்களுக்கு வந்து ஒரு திருமணம் சார்ந்த விஷயம், இல்லை குழந்தை பிறப்பு, இல்லை ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணுமா, இல்லை வீடு வண்டி வாகன யோகம் எங்களுக்கு எப்போ கிடைக்கும், எங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்ற தேவைகளுக்கு கீழ்காணும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஜாதகங்களை வந்து துல்லியமாக நம்ம ஆராய்ந்து மேற்கொண்டு வந்து நம்ம எப்படி பயணிக்கலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். மற்றும் நம்ம இந்த பதிவில் சொல்லியிருக்கிற வழிபாடுகளை எல்லாம் நீங்கள் நம்பிக்கையோடு பின்பற்றும் பொழுது உங்கள் வாழ்க்கை வளமாகும். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.